அத்தை சொல்லுத்தேனு. ஹாஸ்பிட்டல்ல 4 மணிக்கு டாக்டர் செக்கப்புக்கு வராராம். அப்போ கூட யாராவது இருக்கணும். இன்னைக்கு மீனாட்சிக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கான். என்ன போக சொல்றா அத்தை? நான் போயிட்டு வந்துடவா? சரி தேனு, போயிட்டு வா. சரிங்க அத்தை. மருமவளே, முடிவெல்லாம் நீயே எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன கேட்காம அவளை போக சொல்ற? இல்ல அத்தை, அங்க யாருமே இல்லைன்னு சொன்னா அதான். அதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? அடுத்த வீட்டு பிரச்சனைய உன் தலையில தூக்கி போட்டுக்காத. ஐயோ, ஏம்மா அந்த மகாராணிக்கு அப்படி என்ன வேலை? அவ போக வேண்டியதானே? இங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடுறாள் அவ. இல்ல பாட்டி, அவ வேலையில மாட்டிக்கிட்டா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அம்மாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப யாராவது கூட இருக்கணும்ல. புதுசா என்னத்த சொல்லிட போறாங்க? ஓ அம்மா தான் நல்லா படுத்து தூங்குறாளே. இன்னைக்கு எத்தனை மணி நேரம் தூங்கினான்னு டாக்டர் சொல்ல போறாரு. இல்ல நீ போய் தண்ணி தெளிச்சு எழுப்ப போறியா? பாட்டி, ஏன் இப்படி சொல்றிய? என் அம்மாவுக்கு முழிப்பு வந்துடாதான்னு தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க. எங்களை கஷ்டப்பட்டு அவங்க வளர்த்தாங்க. என் அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நாங்களே இருந்திருக்க மாட்டோம். இத பாரு, எல்லா அம்மாவும் பெத்தா வளர்க்கதான் செய்வாங்க. இத போய் நீ பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் படாத பாடுபட்டு காப்பாத்தி இருக்கேன். இப்ப எல்லாருக்கும் அதெல்லாம் மறந்து போச்சுல்ல? நீ உள்ள போய் வேலைய பாரு. போய் சமையல முடி. பாட்டி, சாப்பாடு வச்சிட்டேன் பாட்டி. எனக்கு சோறு வேண்டாம். நேத்து சாப்பிட்டதே வயிற்றுக்கு ஒத்துக்கல. நீ போய் சப்பாத்தி தக்காளி சட்னி செஞ்சு வை போ. அத்தை, நான் வேணா பண்ணித்தரேன் அத்தை. ஏய், உங்ககிட்ட சொன்னனா? அவளை செய்ய சொல்லு போ. பாட்டி, நான் போயிட்டு வந்து செஞ்சிடுறேன். அம்மா அங்க தனியா இருக்காங்க. இப்ப போய் நீ நின்னா மட்டும் உன் ஆத்தாளுக்கு தெரியவா போகுது? அப்படியே படுத்து தானே கிடக்க போற? எப்ப போய் பார்த்தா என்ன? இல்ல, கூடவே இருந்து யாராவது பேசிக்கிட்டு இருந்தா அம்மா எழுந்திருச்சிருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஏன்? உக்காந்து பாட்டு படி, அவ எழுந்திருச்சு உக்காந்துருவாளக்கம். எந்த கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறா. எனக்கு தெரிஞ்சு அவ அவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிக்க போறதில்ல. அத்தை, பெரியவங்க நீங்க, நீங்களே இப்படி சொல்லலாமா? ப்ளீஸ் பாட்டி, இப்படிலாம் பேசாதீங்க. எங்க அம்மா எங்களுக்காக வாழ்ந்தவங்க. அவங்களுக்காக அவங்க எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்ல. அவங்கள பாத்துக்க வேண்டியது எங்க கடமை. அதெல்லாம் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான். இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டுல நான் சொல்றதான் நீ செய்யணும். அதுதான் உன் கடமை.